மதுரை 6ATJ நீதிபதி ஜெயபாண்டிக்கு வாய்தா தேதி சொல்லாமல் எல்லோருக்கும் வாய்தா தேதி சொல்லிவிட்டு ஜெயபாண்டிக்கு வாய்தா தேதி சொல்லாமல் ஜெயபாண்டியுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்காமல் ஓடினார். ஜெயபாண்டி, நான் சயின்டிஸ்ட்டு சார், நீதிபதி சார், எனக்கு வாய்தா தேதி சொல்லாமல் போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு திரும்பி பார்த்துட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். நான் போக மாட்டேன், இந்த 8-12 வாய்தாவில் ஒன்று அவர் எனக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணும், இல்லாட்டி நான் 75 நாளைக்குள்ளே நிறைவேற்றாவிட்டால் நான் 1 கோடி ரூபா கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன், இதுக்கு பதில் சொல்லாமல் ஓடக்கூடாது, நீதிபதி அவர்கள் வரணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தவாளி அரசு வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், அதெல்லாம் வரமாட்டார், அவர் போயிட்டார், நீங்கள் வாய்தா தேதியை நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னார். நான் நேரடியாக வந்திருக்கிறேன், எனக்கு அவர் நீதிபதி தான் சொல்லணும், இல்லாட்டினா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே நீதிமன்றத்து அந்த வீடியோவுக்கு முன்னாடி பேசினேன். அந்த நீதிமன்றத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், நீதிபதி ஐயா எனக்கு வாய்தா சொல்லாமல் நான் அந்த 6ATJ நீதிமன்றத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று நான் வாதம் செய்து கொண்டு என்னுடைய பத்திரத்தை வாங்காமல் என் மேல் உண்மையான கேஸும் போடாமல் என் மேல் வாய்தா சொல்வது, நான் திருடவில்லை என்றதுக்காக நான் மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றிருக்கேன். இதை குறித்து பத்திரத்தை வாங்க மாட்டோம்ட்டு எனக்கு வாய்தா தேதின்னு சொல்லாமல் ஓடின அந்த நீதிபதி ஐயா அவரே எனக்கு வாய்தா தேதி சொன்னால் தான் நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியே போவேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்த பிறகு அதுக்கு பிறகு நீதிபதி வந்தார். இந்த மாதிரி வெடிகுண்டு வச்சுருக்கதாக சொன்னாங்க, அதனால தான் இந்த மாதிரி போனேன் அப்படின்றாரு. வெடிகுண்டு வச்சுருக்காங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், இந்த இடத்த விட்டு ஓடி இருக்கணும். நேராக நீங்கள் அந்த அறைக்குள்ளே போயிருக்கீங்க, அதுவாசி தான் நான் கேட்குறேன். அதனால் PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வீடியோவை எதுக்காக போடுறேன்னா, 30/1 வாய்தா சொல்லியிருக்காரு, அந்த வாய்தா தேதியில் என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்கி உத்தரவிட வேண்டும். அப்படி உத்தரவிட தவறினால் மதுரை நீதிமன்றம் 5 நீதிமன்றம் எனக்கு வாய்தா சொன்ன பொய்யான வழக்க வாய்தா சொன்ன 5 நீதிமன்றமும் ஒவ்வொரு கோடி கொடுக்க வேண்டியது வரும். 6ATJ நீதிமன்றத்தை சொல்லி 30ஆம் தேதி 1வது மாதம் அன்று 2026 அன்று என்னுடைய மனுவை வாங்க சொல்லுங்கள் 6ATJவை, இல்லையா 5 நீதிபதியும் தான் பொறுப்பு. அதனால் இந்தியாவில் யாருமே ஓட்டு போடாமல் மிஷினில் ஓட்டை தேடி ஆண்டிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசாங்கம் EVM மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் இயங்கியிருக்கு. அதை நிரூபிப்பதற்கு 2026 தேர்தலுக்கு முன்னாடி நேரடி ஒளிபரப்பில் மோடி பிரதமர் 100 ஓட்டு அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி ஓட்டு போடட்டும், 100 ஓட்டு, அதில் ஜெயபாண்டி நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள், நம்ம இது நாள் வரைக்கும் ஓட்டு போட்டது நம்ம போடலை, நம்ம போடாமலே மக்கள் போடாமலே ஆண்டிருக்காங்க, இது என்ன ஜனநாயகம், எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இது வருது என்று எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். ஆகையால் இந்த போட்டி நடக்க வேண்டும். அதனால் இந்த 5 நீதிமன்றத்துக்கும் 6ATJ, ஜெயம் 1, ஜெயம் 2, PTJ, CPI கோர்ட்டு, இந்த 5 நீதிமன்றத்துக்கும் இதை லெட்ரு மூலமாக அக்னாலஜ்மெண்ட் கார்டோட லெட்ரு அனுப்ப இருக்கிறேன். இந்த கவரெலாம் வாங்கியிருக்கிறேன், நாளைக்கு அனுப்புகிறேன். நான் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் கார்டெல்லாம் வாங்கிட்டேன், அதில் எழுதி 5 நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறேன். கண்டிப்பாக 30/1 வாய்தாவில் 6ATJ நீதிமன்றம் என்னிடம் மனுவை வாங்கி உத்தரவிடுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. உலகிலே நீதிபதி ஜெயபாண்டியை கண்டு ஓடுனது மதுரை நீதிபதி தான். நன்றி, வணக்கம்.